ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம் 17ஆம் அத்தியாயம். கந்திலா மற்றும் கோஹலாவின் கதை. ஸ்ருதகீர்த்தி கூறினார், மரியாதையை வழங்குபவரே, இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பயக்கும் வைசாக மாதத்தின் அனைத்து புனித சடங்குகளையும் குறித்து கேள்விப்பட்டு நான் முழுமையாக திருப்தி அடையவில்லை. தர்மம் குறித்த உண்மையான அறிவுறுத்தல்களையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அற்புதமான மற்றும் மங்களகரமான கதைகளையும் கொண்ட அந்த புனித நூலை கேட்பதில் திருப்தி இல்லை. முந்தைய பிறவிகளில் என்னால் செய்யப்பட்ட புண்ணியங்கள் அதிர்ஷ்டவசமாக முதிர்ச்சி அடைந்தன. ஏனென்றால் நீங்கள் ஒரு விருந்தினர் வேடத்தில் என் வாசஸ்தலத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்கள் தாமரை போன்ற வாயிலிருந்து வெளிப்படும் மிகவும் அற்புதமான அமிர்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் முழுமையாக திருப்தி அடைகிறேன். பிரம்மதேவரின் பதவியையோ அல்லது முக்தியையோ நான் விரும்பவில்லை. எனவே உலக இன்பங்களையும் விடுதலையையும் அளிக்கும் புனித சடங்குகளை, மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சடங்குகளை முழுமையாக விவரியுங்கள். மன்னரால் முன்னர் இவ்வாறு கூறப்பட்ட போது பெரும் புகழை பெற்ற ஸ்ருததேவர் மனதில் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் ஒருமுறை மங்களகரமான புனித சடங்குகளை விவரிக்க தொடங்கினார். ஸ்ருததேவர் கூறினார், மன்னரே கேளுங்கள், பாவங்களை அளிக்கும் கதையை நான் கூறுவேன். இது வைசாக சடங்குகளை அதன் மீது உள்ள நம்பிக்கையையும் கொண்டுள்ளது. இது முனிவர்களால் அடிக்கடி விவாதிக்கப்படுகிறது. பம்பையின் கரையில் சங்க என்ற ஒரு புகழ்பெற்ற பிராமணர் இருந்தார். வியாழன் சிம்மராசியில் நுழைந்த போது அவர் மங்களகரமான கோதாவரி நதியை அடைந்தார். புனித பீமரதியை கடந்து அவர் காண்ட காசல வனத்தை அடைந்தார். அது மக்களும் தண்ணீரும் இல்லாத இடம். பயங்கரமான வைசாக மாதத்தில் அவர் வெப்பத்தால் ஒடுக்கப்பட்டார். நண்பகலில் அந்த பிராமணர் ஒரு மரத்தின் அடிவாரத்தில் அமர்ந்தார். பின்னர் தீய நடத்தை கொண்ட ஒரு குறிப்பிட்ட முரட்டு வேட்டைக்காரர் திருக்கரத்தில் வில்லை பிடித்து கொண்டு அங்கு வந்தார். அவர் அனைத்து உயிரினங்களின் மீதும் கருணை இல்லாதவர். அவர் மற்றொரு காலனை போல அழிப்பவர். புனித சடங்குகளில் தீட்சை பெற்ற பிராமணர் செவிகளில் வளையங்களை அணிந்திருந்தார். அவர் சூரியனை போல பிரகாசமாக இருந்தார். பிராமணரை கண்டதும் கடுமையான குணம் கொண்ட வேடன் அவரை கட்டி காதணிகளை பிடித்தான். அவர் செருப்புகள், குடை, மணிகளால் ஆன ஜபமாலை மற்றும் தண்ணீர் பானையை பறித்தான். பின்னர் அவர் பிராமணரை விடுவித்து போய்விடு என்று கூறினார். ஏமாற்றப்பட்ட அறிவை வேட்டையாடியவர் அப்படிப்பட்டவர். கூழாங்கற்கள் நிறைந்த சூரியனால் எரிக்கப்பட்ட கரடு முரடான கிழிந்த மற்றும் தண்ணீர் இல்லாத பாதையில் அவர் சென்றார். அவன் பாதங்கள் வெப்பத்தால் அடக்கப்பட்டன. பதங்கமாக்கப்பட்ட உடல் உள்ளுணர்வை கொண்ட அந்த பிராமணர் புல் வளர்ந்து தரையை மூடியிருந்த இடங்களில் மெதுவாக நடந்து ஓய்வெடுத்தார். சில சமயங்களில் அவர் வேகமாக ஓடினார். சில இடங்களில் அவர் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். சில இடங்களில் சோகமாக ஹா ஹா என்று கூச்சலிட்டார். சூரியன் வானத்தின் நடுவில் இருக்கும்போது முனிவர் துன்பப்படுவதை கண்டதும் பக்தியையும் தீய நோக்கத்தையும் வெறுத்த வேடன் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவன் மீது பரிதாபம் கொண்டான். அவன் இவ்வாறு எண்ணினான், மற்ற காட்டில் நான் எடுத்து சென்ற வசதியான காலணிகளை அவனுக்கு கொடுப்பேன். எல்லாவற்றையும் வலுக்கட்டாயமாக பறித்து கொள்ளையடிப்பவனுக்கு மட்டுமே சொந்தமானது என்று வேட்டைக்காரர்கள் நியாயமாக ஒப்புக்கொண்டுள்ளனர். எனவே அவனது துன்பத்தை குறைப்பதற்காக நான் செருப்புக்களை கொடுப்பேன். செயலிலிருந்து ஏதேனும் தகுதி வந்தால் அது எந்த பாவிக்கு என்னுடையதாக இருக்கட்டும். இவை என் பாதத்தில் இருந்த 2 தேய்ந்து போன செருப்புகள். அவற்றுடன் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகையால் நான் அவற்றை கொடுத்து விடுகிறேன் என்று மனதிற்குள் முடிவு செய்து உடனடியாக அவனிடம் சென்று சூடான கூழாங்கற்களால் பாதங்கள் கருகி மிகவும் துயரமடைந்த சிறந்த பிராமணரிடம் அவற்றை கொடுத்தான். அந்த செருப்புக்களை எடுத்து கொண்டதன் மூலம் பிராமணர் மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றார். மகிழ்ச்சியாயிரு என்று வேடனிடம் கூறி, நிச்சயமாக இந்த வேடன் தகுதி பெற்றவன். ஏனென்றால் வைசாக மாத இந்த பரிசை அவன் அளித்தான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு தீய குணம் கொண்ட வேடனிடம் கூட மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி அனைத்தையும் பெற்றதை போன்றது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் வேடன் ஆச்சரியப்பட்டான். பிரம்மத்தை நன்கு அறிந்த பக்தியுள்ள பிராமணரிடம் அவர் மீண்டும் பேசினார்.
உன்னுடையது உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது எனக்கு எப்படி புண்ணியமாக இருக்கும்? நீங்கள் வைசாகத்தை புகழ்ந்து பகவான் ஸ்ரீஹரி மகிழ்ச்சி அடைகிறார் என்று கூறுகிறீர்கள். பிராமணரே, இந்த வைசாக மாதம் என்னவென்று கூறுங்கள். பகவான் ஸ்ரீஹரி யார்? தர்மம் என்றால் என்ன? கேட்க விரும்புபவருக்கு என்ன பயன்? கருணை களஞ்சியமே, வேட்டைக்காரரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சங்கரர் மனதில் மகிழ்ச்சி அடைந்தார், ஆச்சரியம் கொண்டார். அவர் மனதில் மீண்டும் வைசாகத்தை புகழ்ந்தார். இந்த முரட்டு வேடன் எனக்கு காலணிகளை கொடுத்து விட்டு தனது வழக்கமான தீய எண்ணத்திற்கு மாறாக நடந்து கொண்டான். இது ஆச்சரியமாக இருக்கிறது. அனைத்து புனித சடங்குகளும் அடுத்தடுத்த பிறவிகளில் பலனை தருகின்றன. ஆனால் வைசாகத்தின் புனித சடங்குகள் மனிதர்களுக்கு உடனடியாக ஒரு கணத்தில் பலனை தருகின்றன. வேடன் மனதில் தீயவன், நடத்தையில் தீயவன். அதிர்ஷ்டவசமாக செருப்புக்களை கொடையாக கொடுத்ததன் மூலம் அவர் இயற்கையின் தூய்மையை அடைந்துள்ளார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரியமான சடங்கு, மாசில்லாத சடங்கு, திருப்தியை தரும் சடங்கு. அது மட்டுமே மனு மற்றும் தர்மத்தை அறிந்த மற்றவர்களின் கூற்றுப்படி தர்மம். வைசாக மாதத்தின் புனித சடங்குகள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான பகவானிற்கு மிகவும் பிரியமானவை. கேசவன் வைசாக மாதத்தின் புனித சடங்குகள் திருப்தி அடைவது போல அனைத்து வகையான தானங்கள், தவங்கள் மற்றும் பெரிய யாகங்களில் திருப்தி அடைவதில்லை. அனைத்து தர்மங்களிலும் இதை போன்ற வேறு எந்த தர்மமும் இல்லை. மக்கள் கயைக்கு செல்லவோ அல்லது வேறு எந்த தீர்த்தத்திற்கு செல்லவோ தேவையில்லை. கங்கை, பிரயாகை அல்லது புஷ்கரம், குருக்ஷேத்திரத்தில் உள்ள கேதாரம், பிரபாசம் அல்லது சமந்த பஞ்சகம் போன்ற புனித தலங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டியதில்லை. அதாவது தங்களுக்கு தேவை கோதாவரி அல்லது கிருஷ்ணா அல்லது சேது, ராமேஸ்வர நதி அல்லது மருத்விருத்த ஆகியோரிடம் செல்ல வேண்டாம். வைசாக தர்மத்தின் மகத்துவத்தை புகழ்ந்து பேசும் தெய்வீக கதையின் புனித நதி, அதாவது வடிவத்தில் மிகவும் புனிதமானது, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது புனித பந்தத்தை அங்கு எடுத்துச் செல்பவரின் இதயத்தில் உடனடியாக பதிந்து விடுகிறார். வைசாக மாதத்தில் மிக குறைவாகவே செய்வதன் மூலமோ அல்லது காணிக்கை செலுத்துவதன் மூலமோ அதிகம் பெறப்படுகிறது. அதை மற்ற நேரங்களில் தானங்கள், தியாகங்கள் அல்லது பெரிய செலவுகள் கொண்ட பிற புனித சடங்குகள் மூலம் அடைய இயலாது. வேட்டைக்காரரே, இந்த மாதம் மாதவ மாதம், அதாவது வைசாக மாதம் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. புண்ணியத்தை அதிகரிக்க உதவுகிறது. இந்த மாதத்தில் சூரியனின் வெப்பத்தால் ஏற்படும் துன்பத்தை அளிக்கும் இந்த செருப்புக்களை நீங்கள் எனக்கு வழங்கியுள்ளீர்கள். இதன் மூலம் உங்கள் பழைய காலத்தின் புண்ணியம் பழுத்துவிட்டது. பொதுவாகவே வேடரே, மகிழ்ச்சியடைந்த இறைவன் நலனை ஏற்படுத்துவார். இல்லையெனில் இந்த வகையான அற்புதமான விருப்பத்தை நீங்கள் எவ்வாறு பெற முடியும்? மகா முனிவரே, இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே மரண கடவுளால் தூண்டப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் ஒரு புலியை கொல்ல ஆவேசமாக விரைந்தது. ஆனால் விதியால் அங்கு கொண்டு வரப்பட்ட ஒரு யானையை கண்டு அதை கொல்ல முயன்றது. சிங்கம் தனது பாதத்தால் அவரை தூக்கி சண்டைக்கு தயாராக நின்றது. அரசரே, காட்டில் சிங்கத்திற்கும் யானைக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. சோர்வடைந்த அவர்கள் சண்டையை நிறுத்திவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். அதிர்ஷ்டவசமாக உன்னத ஆன்மா கொண்ட முனிவர் வேடனிடம் கூறியதை அவர்கள் கேட்டார்கள். அது அனைத்து பாவங்களையும் அளிக்கும். மாதத்தின் மகத்துவத்தை கேட்டு அவர்கள் இதயத்தில் தூய்மையானார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டனர். தங்கள் உடல்களை விட்டுவிட்டு அவர்கள் உடனடியாக சொர்க்கத்திற்கு சென்றனர். அவர்கள் தெய்வீக வடிவங்களை எடுத்திருந்தனர். அவர்கள் தெய்வீக களிம்புகளால் பூசப்பட்டனர். அவர்கள் ஒரு தெய்வீக விமான தேரில் அமர்ந்தனர். தெய்வீக கன்னிகைகளால் அவர்களுக்கு சேவை செய்யப்பட்டது. திடீரென்று அவர்கள் கரங்களை வழங்கி வேட்டைக்காரனுக்கு முன்னால் தலை குனிந்தபடி நின்றனர். புனித சடங்குகளை விளக்கிய பெரிய முனிவர் அவர்களை கண்டு ஆச்சரியம் கொண்டார். அவர் அசையாமல் நின்று, நீங்கள் யாராக இருக்கலாம்? நீங்கள் எப்படி கீழின விலங்குகளில் பிறந்தீர்கள்? நீங்கள் இருவரும் ஒன்றாக இறந்தது எப்படி நடந்தது? வெளிப்படையான காரணமின்றி நீங்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும் முயற்சியில் ஈடுபட்டீர்கள். பாவமற்றவர்களே, இவை அனைத்தையும் விரிவாக விவரிக்கவும். அந்த முனிவர் இவ்வாறு கேட்டபோது அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தனர். நாங்கள் தண்டைல மற்றும் கோஹல என்ற முனிவரின் மகன்கள்.
தண்டையில மற்றும் கோஹலனின் மறுபிறவி எடுத்தது ஒரு சாபத்தின் காரணமாகவே. சிங்கம் போன்றவை. நாங்கள் அழகான முக பாவனைகளையும் இளமையின் உச்சத்தையும் பெற்றிருந்தோம். நாங்கள் எல்லா கதைகளிலும் வல்லுநர்களாக இருந்தோம். எங்கள் தந்தை மதங்கர் என்ற பிராமண முனிவர் தர்ம விவகாரங்களில் வல்லுனர். அனைத்து புனித சடங்குகளையும் அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவர். எங்களிடம் கூறினார், என் மைந்தர்களே, பகவான் மதுசூதனனுக்கு மிகவும் பிடித்தமான வைசாக மாதத்தில் வழியில் இலவச நீர் கூடாரங்களை அமைத்து மக்களுக்கு சிறிது நேரம் விசிறிவிடுங்கள். வழியில் நிழல்களை உருவாக்குங்கள். ஏராளமான உணவையும் குளிர்ந்த நீரையும் கொடுங்கள். காலையில் புனித நீராடி இறைவனை வணங்குங்கள். இறைவனின் கதையை தொடர்ந்து கேளுங்கள். இதன் மூலம் சம்சாரத்தின் அடிமைத்தனம் நீங்கும். இவ்வாறு பல்வேறு அறிவுரைகள் மூலம் எங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. ஆனாலும் நாங்கள் தீயவர்களாகவே இருந்தோம். தண்டீலன் என்று நான் கோபமடைந்தேன். கோஹலன் என்ற பெயருடையவன் என்னை விட கோபக்காரனாகவும் ஆணவக்காரனாகவும் மாறினான். தர்மத்தில் மிகுந்த பக்தி கொண்ட நம் தந்தை கோபமடைந்து நம்மை சபித்தார். அவர் இந்த கட்டளையை பின்பற்றினார். நீதியை வெறுக்கும் மகனையும் வெறுப்புடன் பேசும் மனைவியையும் வேத கல்வியையும் பிராமணர்களையும் வெறுக்கும் அரசரையும் உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையெனில் அவன் வீழ்ந்து விடுவான். மரியாதை அல்லது பண ஆசையால் அவர்களுடன் பழகுபவர்கள் நரகத்தில் விழுந்து 14 இந்திரர்கள், அதாவது மன்வந்திரங்கள் அங்கேயே இருப்பார்கள். எனவே ஆணவத்தாலும் கோபத்தால் மூழ்கி இருந்த நம்மை நமது தந்தையானவர் சபித்தார். அவர் கூறினார், கோபமடைந்து கோபத்தால் கொண்டு செல்லப்பட்ட இந்த தண்டீலன் சிங்கமாக பிறப்பான். ஆணவமுள்ள கோஹலன் ஒரு பெரிய யானையாக இருப்பான். பின்னர் நாங்கள் மனம் திருந்து விடுதலைக்காக கேட்டோம். எங்கள் தந்தை எங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை அளித்தார். நீங்கள் தாழ்ந்த இனத்தில் பிறப்பீர்கள். சிறிது நேரம் சென்ற பின்னர் நீங்கள் ஒன்றாக சந்தித்து ஒவ்வொரு வீரரையும் கொல்ல விரும்புவீர்கள். அந்த நேரத்தில் ஒரு வேட்டைக்காரனுக்கும், அதாவது ஒரு முனிவருக்கும் சங்கனுக்கும் இடையிலான உரையாடல் உங்கள் செவிகளை எட்டும். ஒரு கணத்திற்குள் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உங்கள் மீட்பிற்கு பிறகு உங்கள் முந்தைய வடிவங்களை நீங்கள் எடுத்த பிறகு என் மைந்தர்களே, என்னிடம் திரும்பி வந்து என்னுடன் இருங்கள். என் வார்த்தைகள் வேறு விதமாக இருக்காது. இவ்வாறு நாங்கள் அந்த 2 துன்மார்க்கர்களும் எங்கள் தந்தையால் சபிக்கப்பட்டோம். நாங்கள் தாழ்ந்த விலங்குகளாக மீண்டும் பிறந்தோம். அதிர்ஷ்டவசமாக ஒன்றாக சந்தித்தோம். ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்பினோம். உங்கள் உரையாடலை கேட்டோம். அது சிறந்ததாகவும் மங்களகரமானதாகவும் இருந்தது. இதன் மூலம் நாங்கள் உடனடியாக விடுதலை பெற்றோம். இவ்வாறு அவர்கள் அனைத்தையும் கூறி பெரிய முனிவரை வணங்கி அவரிடம் விடை பெற்றனர். அவரால் அனுமதிக்கப்பட்டதும் அவர்கள் தங்கள் தந்தையிடம் சென்றனர். இதை சுட்டிக்காட்டி கருணையின் களஞ்சியமான முனிவர் வேடனிடம் கூறினார், வைசாகத்தின் மகத்துவத்தை கேட்பதன் பெரும் பலனை பாருங்கள். சிறிது நேரம் அதை செவிமடுப்பதன் மூலம் விடுதலை அவர்களுக்கு எட்டியது. முனிவர் இவ்வாறு கூறிக்கொண்டு இருக்கும் போதே வேடன் தனது கைகளை முனிவரின் முன் வைத்தான். அவர் கருணையின் களஞ்சியமாகவும் சிறந்த அறிவு திறன் கொண்டவராகவும் ஆசைகள் இல்லாதவராகவும் மிகவும் தூய்மையான இயல்புடையவராகவும் தகுதியின் ஒரே கொள்கலனாகவும் இருந்தார்.